எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் வினோத். ரெண்டாவது படம் எனக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு மியூசிக் பண்ண. அது வர வழி இல்லை, அது கொடுத்து தான் ஆகணும். அவர் ப்ரொடியூசர் அதுக்கு முன்னாடியே போட்ட டீல் அது. நீங்கள் ப்ரொடியூசர் ஆனால் நான் மியூசிக் அப்படிங்கிற டீல். அதே மாதிரி விஜய்கிட்டையும் போட்ட டீல் இருக்குது. நீங்கள்லாம் எப்போ ஹீரோவாக நடிக்கிறீங்களோ அப்போ எனக்கு மியூசிக் சான்ஸ் தரணும்னு சின்ன பண்ண கேங் எல்லாருக்கிட்டையுமே போட்டிருக்கு. ஆக்சுவலாக சிவா தான் இன்னும் தெரில, நிறைய படம் நடிச்சிட்டிங்க, எனக்கு மியூசிக் சான்ஸ் தெரில. ஸோ வைகை படம் கூட மியூசிக் பண்ணிட்டேன். இப்போ நிதின் சத்யா ப்ரொடியூஸ் பண்ணுறாரு ஃபியூச்சரில் ஒரு படம், அதுக்கும் நான் தான் மியூசிக்கு. ஸோ அந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க எனக்கு மியூசிக் சான்ஸ் தர. வேறு என்ன சொல்கிறது, டேரக்டர் சார் ரொம்ப நல்லவர். போடுற ஃபஸ்ட்டு டியூனே ஓகே பண்ணுறாரு, ஆல்டர்னேட்டே கேட்க மாட்டார். ஸோ ரொம்ப வசதியாக ஃபஸ்ட்டு டியூனே ஓகே ஆகிடும். அப்புறம் இந்த இசை இலவல் பற்றி நான் சொல்லி ஆகணும். அது என்னென்னா அது ஒரு பெரிய கதை. அதாவது போன படம் இன்னமும் நடக்கிறதுக்கு நான் சும்மா விளையாட்டாக சொன்னேன், இந்த படத்தில் எனக்கு ஒரு பட்டப்பேர் வைக்கலாமே சும்மா ஜாலியாக அப்படின்னு. என்ன வைக்கலாம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இசை புயல் ஏஆர் ரகுமான், தேனிசை தென்றல் தேவா அப்படின்லாம் இருக்குது. எல்லாம் வெதராக இருக்குது, புயல் தென்றல் காற்று அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நான் ஒரு இசை சுனாமி பிரேம்ஜி அப்படி வைக்கலான்னு. ஏங்க நீங்களும் உங்களை காமெடி பண்ணுறீங்க, அதெல்லாம் வேணாம். உங்களுக்கு நீங்கள் நல்லா தான் மியூசிக் போடுறீங்க, உங்களுக்கு நல்ல பேர் நான் வச்சு தரேன்னு சொல்லிட்டு அவர் தான் இசை இல்லைன்னு வச்சார். பட் இப்போ அடுத்த படத்துக்கு இசை சித்தர் மாற்றிடலாம் நம்ம, அது இன்னும் நல்லா இருக்குது. அது இசை லெவல், இசை வேறு லெவல், இசை சித்தர் இந்த மாதிரி படத்துக்கு போட மாற்றிக்கிட்டே போகலாம், பிரச்சனை இல்லை. வேறு என்ன சொல்கிறது, அடுத்த படம் ஸ்டோரி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு, கூடிய விரைவில் கம்போசிங் உட்காந்துடலாம். அப்படியே கமிட் பண்ணிக்கிறது இதெல்லாம் மற்றபடி வரதில்லை. தேங்க்ஸ் என்னோட இசை குரு யுவன் சங்கர் ராஜா. அதாவது யுவன் சங்கர் ராஜாவோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து நான் யுவன் சங்கர் ராஜாவோட அசிஸ்டண்ட்டு, இன்னும் அவரோட தான் இருக்கேன் அசிஸ்டண்ட்டாக. அப்பப்போ எனக்கு தனியாக படம் வரும்போது நான் போய் மற்ற படத்துலையும் ஒர்க் பண்ணுவேன். இப்போ கூட சென்னை 28 Part 2 அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நான் இப்போ மியூசிக் பண்ணுற கீபோர்டு கம்ப்யூட்டர் எல்லாமே எனக்கு யுவன் சங்கர் ராஜா கிஃப்ட் பண்ணது. அதில் தான் நான் இப்போ டியூன் கம்போஸ் பண்ணுறேன். ஸோ அவரோட நல்ல மனசோட கொடுத்து, ஏன்னா நான் இன்னொரு பிசி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பிசின்னு ஒரு கம்ப்யூட்டர் அந்த காலத்தில் ஒன்று இருந்தது, தெரியல, மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அதெல்லாம் இல்லை, அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ மங்கத்தை ரீரெக்கார்டிங் போது போய் உட்காரும் போது செட்டப்லாம் செட் பண்ணும்போது ஈவன் பார்த்துட்டு இன்னும் ஆப்பிளுக்கு வரலையா, ஆப்பிள் மேக் ஐமேக் அதெல்லாம் வரலையா, இல்லை அதெல்லாம் ரொம்ப செலவாகும், இப்போதைக்கு என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு நான் ஒன்று கிஃப்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உடனே அடுத்த நாளே எனக்கு அந்த கிஃப்ட் வந்தது. இன்னும் அதை தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ புது மேக் ஒன்று வந்திருக்கு, அதுவும் பார்த்து பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ மேக் டவர் ஒன்று பிளாக் கலரில் பார்த்தேன், அந்த வித் ஆல் ஆடியோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போட்டு கொடுத்தா நானும் டியூன் நான் வருது. நல்லா டியூன் போட்டேன்னு சொன்னீங்கல்ல, எங்கேருந்து சுட்டேன் எல்லாருக்குமே உண்மை தெரியும். நான் எப்போ எங்கேருந்து சுடுவாங்கன்னு எங்கள் பெரியப்பா கிட்டே வந்து மட்டும்தான் சுடுவேன், வேறு யார்கிட்ட சுடுறதில்லை. ஏன்னா அது எங்களோட சொத்து, எங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது, வேறு யாருக்கும் இல்லை. அதாவது ஆக்சுவலாக போன வருஷம் பெரியப்பா பர்த்டே போது நாங்கள் இந்த க்ரீன் பார்க்கில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. அப்போ ஆளுக்கு போயிட்டு ஒரு கேள்வி கேட்கலாம் பெரியப்பாவை பர்த்டே அன்னைக்கு. அப்போ கார்த்திக் ராஜ் என்ன பண்ணிட்டாரு, பிரேம் கேட்கணும், பிரேம் என்ன பிடிச்சி இழுத்து விட்டார். அப்புறம் பெரியப்பாட்ட கேட்டேன், இந்த மாதிரி நீங்கள் அந்த காலத்தில் நிறையா படம் டெய்லி 10 படம் கம்போசிங்லாம் பண்ணி ஆடியோ கேசட்டில் டியூன்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பீங்க, அதெல்லாம் பிரசாத் ஸ்டுடியோவில் எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த ரிஜெக்ட் ஆன டியூன்ஸ்லாம் அதெல்லாம் நான் எடுத்து நானும் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே பெரியப்பா அப்போ நீ இப்போ என்ன நீ காப்பி அடிக்கிறது இல்லை அப்படின்னாரு. இல்லை நான் உங்களை காப்பி அடித்து தான் மியூசிக்கே பண்ணிகிட்ருக்கேன். அப்போ நீ மட்டும்தான் எனக்கு காப்பி அடிக்கிறேன்? இல்லை எல்லா மியூசிக் டைரக்டரும் காப்பி அடிக்கிறாங்க, மற்றவங்க வெளியில் சொல்கிறதில்ல, நான் வெளியில் சொல்லுவேன், அவ்வளோதான். ஓகே சரி, இப்போ புதுசாக என்ன டியூன் காப்பி அடித்து போட்டிருக்க பாடு அப்படின்னாரு. அப்போ தான் இப்போ நீங்கள் பார்த்த பாட்டு பாடி காமிச்சேன். அப்படி வரும். இது நான் உங்கள் டியூனில் தான் காப்பி அடித்தேன், ஆனால் உங்களுக்கே தெரியாது இதுலேருந்து நான் சுட்டேன்னு அப்படி சொல்லிட்டு ஒரிஜினலில் பாடி காமிச்சேன். பட் நான் ஒரிஜினல் இப்போ நான் பாடி காமிக்க மாட்டேன். இந்த பாட்டு ரிலீஸ் ஆகி அதை இட்டா எனக்கு நிறைய படம் மியூசிக் வந்தப்பறம் நீங்கள் முடிச்சா கண்டுபிடிச்சுவாங்க. நான் வருஷம் இப்போ பெரியப்பா கிட்ட மட்டும்தான் சொன்னேன். அப்புறம் அப்படியே சூப்பர் ஒரு தெலுங்கு பாட்டிலேருந்து அடித்தேன், முடிச்சா கண்டுபிடிச்சுவாங்க மியூசிக் நாலேஜ் இருந்தால். ஸோ அந்த மாதிரி பெரியப்பா கிட்டே சொல்லி சுடுற சாங் தான் அவர்கிட்ட தான் எடுக்கிறது. போன படம் இன்னமும் நடக்கும் போது போஸ்டர் டிசைன் பண்ணி என்னோடய சிங்கிள் ரிலீஸ்க்கு மணின்னு ஒரு சாங் சிங்கிள் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ என்னாச்சு,
டேரக்டர் வந்து கம்போசிங் போது வந்து நல்ல உங்கள் பெரியப்பா மாதிரி இசைனி மாதிரி டியூன் போடுங்க அப்படின்னாரு. அவர் மாதிரி டியூன்லாம் போட முடியாது, அவர் மாதிரி வேணால் ட்ரெஸ்ஸு வேணால் போட்டு ஃபோட்டோக்கு போஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு அவர் மாதிரி ஒயிட் ஜிப்பாக போட்டு அந்த கழுத்தில் ருத்ராட்ச மாலை நெத்தியில் குங்குமம் வச்சுருப்பாரு, ஹார்மோனி பெட்டி. ஏன்னா இப்போ எந்த மியூசிக் ஹார்மோனி பெட்டியோடு இல்லை, எல்லோரும் கீபோர்டு கிட்டாரோட தான் இருப்பாங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஷூட் போது அப்படி தான் எடுத்தேன். அப்படியே யோசிக்கிற மாதிரி பெரியப்பா தானே அப்படின்னு யோசிக்கிற மாதிரி அந்த பெரியப்பா ஸ்டைலில் அந்த வெள்ளை ஜிப்பால் தான் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து அதை என்ன பண்ணிட்டாங்க, அந்த சிங்கிள் ரிலீஸ் போது எல்லா இடத்துலையும் ஒட்டிருந்தாங்க. அந்த பெரியப்பா வீட்டு வாசல்லையும் அவர் போகிற டெய்லி போகிற பிரசாத் ஸ்டுடியோ வாசல்லையும் ஒட்டிட்டாங்க. பெரிய போஸ் வேறு, அதில் நான் பார்த்தலாம் அப்படின்னு உட்காந்துருக்கேன் போஸ். அவர் அதை பார்த்துட்டாரு. அப்புறம் வந்து என்னாச்சு, சும்மா இவனை பார்க்கலான்னு வீட்டுக்கு போகும்போது கேட்டார், ஏன்டா எனக்கு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டார். இல்லை அப்படி இல்லை, ஒன்றும் இல்லை, இல்லை ஏதோ ஜிப்பாவோட இதில் பார்த்தேன், கழுத்தில் ஒரு வாசம் எல்லாம் ஹார்மோனி பெட்டி, எந்த மியூசிக் டேரக்டராக இருக்கான் இப்போ இந்த மாதிரி, ஏன்டா எனக்கு என்ன பண்ணுறேன் அப்படி. இல்லை டேரக்டர் உங்களை மாதிரி டியூன் போட சொன்னார். நான் சொன்னேன் உங்கள் மாதிரி டியூன் போட முடியாது, உங்கள் மாதிரி ட்ரெஸ் பண்ண போட்டு தான் ட்ரெஸ் பண்ண காமிச்சேன். அந்த மாதிரி இப்போ நடந்தது அப்போது. ஸோ ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு. ஸோ நான் சுட்டேன், அங்கே என்ன சுடுவேன், வேறு மற்றபடி வேறு எங்கேயும் சுட மாட்டேன். யுவன் சங்கர் ராஜாக்கிட்டேருந்து சுடுவேன், ஏன்னா ஃபேமிலி இல்லை. ஸோ தேங்க்யூ யுவன், தேங்க்ஸ் சென்னை 28 டீம், எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் நைட்டு பார்ட்டியில் சந்திப்போம். தேங்க்யூ. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.